டு மை ஜீவரக்ஷை மென்டல் ஹெல்த் வெல்னஸ் சென்டர். நான் அருணா, மனநல ஆலோசகர், ஃபவுண்டர் ஆஃப் ஜீவரக்ஷை மென்டல் ஹெல்த் வெல்னஸ் சென்டர். 15 வருஷமா இந்த ஃபீல்டில் எனக்கு அனுபவங்கள் இருக்கு. ஸோ நான் எப்படி ஆரம்பிச்சேன்னா, நான் ஆரம்பத்தில் ஒரு கிளினிக்கில் தான் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி குடிபோதை மறுவாழ்வு மையமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நிறைய ஃபேமிலிஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றது எனக்கு ஒரு புதுசாக இருந்தது ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் அவங்க சரியாகி அதை வாழ்த்து சொல்லும் போது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒரு ஃபேமிலியே நம்ம காப்பாற்றுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோட தாக்கம் தான் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது ஒரு விஷயம் பெண்கள் நிறைய பேர் இதனால பாதிப்புக்குள்ளானாங்க. ஸோ அந்த பெண்களோட வாழ்க்கையில நிறைய கசப்பான அனுபவங்கள், அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ ஏன் நம்மளும் அந்த மாதிரி நம்ம ஏன் பெண்களுக்காகவும் இந்த மாதிரி ஒரு நம்ம பிளேஸ் ஆரம்பிக்க கூடாது அப்படின்றது எனக்கு ஒரு யோசனை வந்ததுனால ஸோ நான் இந்த மறுவாழ்வு மையம் ஸ்டார்ட் பண்ணேன். 2019 நான் ஆரம்பித்தேன். இப்போ 5வது வருஷம் இப்போ நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களாம் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வருவாங்க. அதிகமாக என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசோர்வுன்னு சொல்லுவோம். இந்த மனசோர்வில் அதிகமான சோகம், அதிகமான அழுகை, அந்த மாதிரி பிரச்சனைக்கு வருவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதட்ட நிலை இருக்கும். ஸோ ஆனால் எதுக்காக பதட்டமாக இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு சிலருக்கு இந்த குடிக்கு போதைக்கு அடிமையானவங்க, மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் நிறைய பேர் கேட்பாங்க. ஸ்மோக்கிங் எங்களால் விட முடியல, ஸோ அதை எப்படி விடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்காக கேட்டு வருவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள், இப்போ இந்த கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தற்கொலைகள் வந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த தற்கொலை எப்படி நம்ம தடுத்துக்கிறது, இல்லை ஒரு சிலர் தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பாங்க, அந்த முயற்சி பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கான எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கவுன்சிலிங் செஷன்ஸ் வருவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய படிப்பு ரீதியான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் மனநல பாதிப்பில் இருக்கவங்க. ஸோ மனநல பாதிப்புன்னு சொல்லும் போது நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். அது ஒரு சிலருக்கு தெரியாது. என்ன அப்படின்னா மனநல பாதிப்புனா என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க சரியா அவங்கள தன்னை பார்த்துக்க மாட்டாங்க. அவங்களோட நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும் போது ஒரு சில ஃபேமிலிஸ் அது நம்ம கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ இது என்னது, இதுக்கு என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கன்சல்டேஷன் எடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான மனநல பாதிப்பு, இந்த போதைக்கு அடிமையானவங்க, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கே தெரியுதுன்னா அவங்களே வருவாங்க. இப்போ ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குன்றவங்க அவங்களே இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஒரு சில பேர் தனக்கு பிரச்சனை இருக்குன்றதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஃபேமிலியோட கன்சர்னோட நாங்கள் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வருவோம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க. சென்னை மட்டும் இல்லாமல் அதர் பிளேஸ்லேருந்தும் வருவாங்க. வேலூர், பெங்களூர்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து கூட பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. டெல்லி, மும்பை, குஜராத்லேருந்தெல்லாம் பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. வணக்கம், நான் சாய் பிரபா, சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர். இங்கே யாருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்ப்போம். நாங்கள் இங்கே உள் மற்றும் புறநோயாளிகளுக்கான சிகிச்சையை சிறந்த முறையில் கொடுத்துட்டு வரோம். குடி மற்றும் போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஆல்கஹால், கஞ்சா, ஊசி, மாத்திரை, பான்ஸு, கூல்லிப்பு, சிகரெட்ஸு, இது போன்ற போதைப் பொருள் யூஸ் பண்ணுறவங்க. இந்த போதைப் பொருட்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வர மனநோயை பற்றின அறிகுறிகளை இங்கே பார்க்கலாம். இவங்களாம் தொடர்ந்து பேசுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்கள கெட்ட வார்த்தை சொல்லி பேசுவாங்க, அடிப்பாங்க. இவங்களுக்கு மாயமான குரல்கள் கேட்கும், மாயமான உருவங்கள் கண்ணில் தெரியும், உடம்புல பூச்சி ஊறுறது மாதிரியான உணர்வுகள் தோணும், அதிகமாக பயப்படுவாங்க, பதட்டப்படுவாங்க, அதிகமாக சந்தேகப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் மனநோய் அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னாக்க தனக்கு தானே பேசிக்கிறது, சிரிச்சுக்கிறது, கற்பனை பண்ணி பேசுறது, சந்தேகப்படுறது, அதிகமாக கோவப்படுறது, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கிறது, தற்கொலை எண்ணங்கள் மேலோங்கி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க, பசிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மாயமான குரல்கள், ஒலிகள் அவங்களுக்கு கேட்குற மாதிரியான உணர்வுகள் தோணும். நான் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. சில பேர் அதிகமாக செலவு பண்ணுவாங்க, அதிகமாக காரணமே இல்லாமல் அழுவாங்க, ஸோ அதிகமாக சோகமாக இருப்பாங்க. இது போன்ற அறிகுறிகள் மட்டும் இல்லாமல் மொபைல் அடிக்ஷன், கேம்லிங், சோஷியல் மீடியா அடிக்ஷன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸு, ஷார்ட்ஸு, நிறைய சேட்டிங் ஆப்ஸு, ஆன்லைன் கேம்ஸு, இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போகுது. நிறைய பொய் சொல்கிறாங்க, அடம்
அடம் பிடிக்கிறாங்க, சொல் பேச்சு கேட்காம இருக்காங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு தரலன்னா நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லி அவங்க பேரண்ட்ஸையே மிரட்டுறாங்க. இது எல்லாமே ஒரு தவறான பாதைக்கு தான் நம்மளை இழுத்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே ஆட்டிசம், லேர்னிங் டிசபிலிட்டி, ADHD இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய விஷயங்களுக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் பரவலாக இப்போ பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கிறத நாங்கள் பார்த்துட்டு வரோம். ஈவன் செக்ஷுவல் அப்யூஸ்னால வர ட்ராமாவாக இருக்கட்டும், பீரியட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி பின்னாடி வர டிப்ரெஷனாக இருக்கட்டும், இது மூலியமாக அவங்க மனநோய்க்குள்ளே போகக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் இப்போ பெண்கள் நிறைய பேர் போதைப் பொருளுக்கும் அடிமையாகிறத பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரோம். வணக்கம், என் பேர் ஸ்வேதா, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் கேட்ப ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும். இங்கே பேஷண்ட்ஸ்க்கு ரெகுலராக கவுன்சிலிங் இருக்கும். இங்கே பேஷண்ட்டோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அசஸ்மெண்ட் பண்ணி அவங்க ப்ராப்ளமுடைய பேசிக் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்குண்டான கைட்லைன்ஸ் இங்கே நாங்கள் கொடுப்போம். இங்கே மெடிசன்ஸ் மட்டும் இல்லாமல் பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் அண்ட் தெரப்பிஸ்க்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இங்கே ஃபீமேல் சைக்காலஜிஸ்ட்டு, ஃபீமேல் நர்ஸ் இருக்கிறதுனால ஃபீமேல் பேஷண்ட்ஸ்க்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இங்கே இருக்கும். பேஷண்ட்ஸ் திரும்ப ப்ராப்ளம்குள்ளே போகாமல் இருக்க அவங்களுக்கு ப்ரிவென்ஷன் மெத்தடாலஜி இங்கே நாங்கள் சொல்லி கைட் பண்ணுறோம். ஸோ பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் நாங்கள் ப்ராப்பரான ஃபாலோஅப் எடுக்கிறோம். வெளியில் போனதுக்கப்புறம் கூட அவங்களோட கெரியருக்கு நாங்கள் இங்கே சப்போர்ட் பண்ணுறோம். இங்கே இன்பேஷண்ட் அண்ட் அவுட் பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் அண்ட் தெரப்பிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், மேரிட்டல் கவுன்சிலிங், எஜுகேஷனல் கவுன்சிலிங், கெரியர் கவுன்சிலிங், செக்ஷுவல் அபியூஸ் கவுன்சிலிங், சூசைடல் ப்ரிவென்ஷன் கவுன்சிலிங், கிரீஃப் கவுன்சிலிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தெரப்பிஸ் பார்த்தீங்கன்னா CBT, DBT, பிஹேவியர் தெரப்பி, ஆர்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, ரியாலிட்டி தெரப்பி, மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்டு தெரப்பி இதெல்லாம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம், என் பேர் பாலசெல்வகுமார். நான் இங்கே மனநல ஆலோசகராக வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரெயின் ஆகுறாங்க. ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய ட்ரக் அவேர்னஸ் அண்ட் சோஷியல் மீடியா அடிக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையான நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுவும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஸ்கூல், காலேஜஸ் அண்ட் காமன் பிளேசஸில் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேஷண்ட்டோட ஃபேமிலி கிட்ட அவங்க எந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட கன்சல்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போவோம். வணக்கம், நான் டாக்டர் விஜயானந்த், கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்ட், ஜீவரக்ஷை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட் ரெண்டு வகையான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் மனச்சிதைவு நோயின்னு சொல்லுவோம், ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொல்லுவோம். அது என்னன்னா தேவையில்லாத சந்தேகங்கள், யாரோ என்ன பின்தொடர்றாங்க, யாரோ எனக்கு செய்வன பண்ணியிருக்காங்க, யாரோ எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, எனக்கு தெரியாமல் யாரோ நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கும். யாரோ என்னை பற்றி பேசுகிறாங்க, என்னை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி குரல்கள் எனக்கு கேட்குது. அதனால அந்த குரலுக்கு வந்து நான் எதிர்வினை பண்ணுறேன், நான் போய் அவங்களுக்கு திருப்பி அதை பற்றி பேசுகிறேன். இந்த மாதிரியான ஹாலுசினேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் சைக்காட்டிக் இல்னஸஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இது ஒரு வகை. ஃபர்ஸ்ட் டி அடிக்ஷன் பண்ணுறோம், ரெண்டாவது வந்து சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். மூணாவதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கான ட்ரீட்மெண்ட், ஓல்டேஜ் கேர் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ஓல்டேஜில் என்ன ஆகும், ஒன்று டிப்ரெஷன் வரும், இல்லை ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்கும், இல்லை இல்னஸ் ஆங்ஸைட்டின்னு ஒன்று இருக்கும். இல்னஸ் ஆங்ஸைட்டின்னு என்னன்னா எனக்கு நோய் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனால ஏதோ ஒரு நோய் இருக்குது, எனக்கு சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணலைங்கிற மாதிரி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் டிமென்ஷியான்னு சொல்லுவோம், ஞாபக மறதி பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் இங்கே பண்ணுறோம். டிமென்ஷியாவை பற்றி பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். சாப்பிட்டோமா, ஒழுங்காக குளிச்சோமா, வீட்டுக்கு எப்படி திரும்பி வர்றது, வீட்டில் பாத்ரூம் எங்கே இருக்குது, கிச்சன் எங்கே இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை கூட மறந்துடுவாங்க. அதனால அவங்களோட நடவடிக்கையில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும். கோவப்படுவாங்க, அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திடீர்னு கீழே விழுந்துருவாங்க, தூங்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்கள கேர் கிவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸை இங்கே அட்மிட் பண்ணுறோம். ஸோ அட்மிஷன் பண்ண அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கும். ஒன்று ஃபார்மகோதெரப்பி, இன்னொன்று சைக்கோதெரப்பி. ஃபார்மகோதெரப்பினா மருந்து மாத்திரைகள் கொடுத்து நோய்களை சரி பண்ணுறது. மாத்திரைகள் சில சமயம் பேஷண்ட்ஸுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. சில விஷயங்கள்லாம் மூளை சம்பந்தமான ரசாயன மாற்றங்கள்னால ஏற்படுது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாத்திரை மருந்துகள் கொடுத்து தான் சில சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக மாத்திரை மருந்து கொடுப்போம். முக்கியமாக இந்த பைபோலார் டிசார்டர், இல்லை டிப்ரெஷன் சம்பந்தமான பிரச்சனைகள், மனச்சிதைவு, ஸ்கிசோஃப்ரெனியா, சைக்காட்டிக் இல்னஸஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக மருந்து மாத்திரைகள் மட்டுமே குணப்படுத்த முடியும். கவுன்சிலிங்கிறது ரெண்டாம் பட்சமாக தான் இருக்கும். சில வியாதி
வியாதிகள் இருக்கு. இப்போ ஆங்ஸைட்டி ரிலேட்டட் டிசார்டர்ஸ், பதட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஓசிடி இருக்கு, டென்ஷன், ஜாப் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ், இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம கவுன்சிலிங் அந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக கொடுத்து மருந்து மாத்திரைகளை குறைவாக கொடுப்போம். கவுன்சிலிங்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால இது வந்துச்சு, எப்போ வந்துச்சு, இதை தீர்த்துக்க என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணலாம், என்னென்ன ஆட்டிடியூட மாத்தினீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எப்படி தீரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லித்தரோம். ஸோ 2 வகையான ட்ரீட்மெண்ட், சில சமயம் சில வியாதிகளுக்கு 2 வகையான ட்ரீட்மெண்ட்டை சேர்த்து பண்ண வேண்டியிருக்கும், சில சமயங்களில் தனித்தனியாக பண்ண வேண்டியிருக்கும். அது எது எப்படி செட் ஆகுன்றத பார்ப்போம். இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸில் முக்கியமாக டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட், டேப்லெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து கவுன்சிலிங், ஃபேமிலி தெரப்பி, ஃபேமிலியில் ஏதாவது புரிதலில் பிரச்சனை, இந்த நோய் பற்றின புரிதலில் பிரச்சனை இருந்தால் அவங்கள குடும்பத்தையும் இன்வால்வ் பண்ணி எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் சைக்கோ எஜுகேஷன் சொல்லுவோம். நோய் என்ன, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், நோயோட தன்மை என்னங்கிறத பேஷண்ட்டுக்கும் புரிய வைக்கணும், அவங்கள சார்ந்தவங்களுக்கும் புரிய வைக்கணும். அதுவும் பண்ணுவோம். இது இல்லாமல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்லை அவங்க வேலை சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்லை அவங்களுக்கு பொருளாதார ரீதியில் ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்லை லீகலா ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா அவங்க சோஷியல் ஒர்க்கர்ஸ் அதை பண்ணுவாங்க. ஸோ பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல், சோஷியல், இந்த 3 வகையிலுமே ஒரு நோயை அணுகும் போது நோயோட ரிகவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், பெட்டரா இருக்கும். நான் டாக்டர் அறிவுலி ஹரிமூர்த்தி, கன்சல்டன்ட் ஜெனரல் பிசிஷியன், ஜீவரக்ஷை மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர். இங்கே குடி, போதை மற்றும் சைக்காட்ரிக் பேஷண்ட் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட உடல் ரீதியான பிரச்சனை அனைத்தையும் நான் நேரடியாக பார்த்துக்கிறேன். குடியினால வர லிவர் பிரச்சனை மற்றும் மற்ற பிரச்சனைக்கு பிளட் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறோம். அவங்களோட பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு போன்ற மற்ற பிரச்சனைகளை இங்கே முழுமையாக கவனிச்சுக்கிறோம். அப்புறம் அவங்களோட உணவு பழக்கங்கள் மற்ற எல்லாத்தையும் நேரடியாக என்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன். டாக்டர் கிட்ட பேஷண்ட்டை கன்சல்டேஷன் கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா பேஷண்ட் கிட்ட உட்காந்து நாங்கள் பொறுமையாக பேசுவோம். ஸோ அவங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்ட கேட்போம். சில பேர் வந்துட்டு ஓப்பனாக சொல்லுவாங்க, சில பேர் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் இவங்க கிட்ட சொல்கிறதுனால நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ, அசிங்கமாயிடுமோ அப்படின்றத யோசிப்பாங்க. ஸோ ஆனாலும் பொறுமையாக அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவோ அதை நாங்கள் மூவ் பண்ணுவோம். டாக்டர் வந்து பேஷண்ட்டை பார்த்துட்டு பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமா பேஷண்ட் செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ பேஷண்ட் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா பேஷண்ட்டுடைய ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபேமிலி கவுன்சிலிங் செஷன் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். பேஷண்ட்டு ப்ளஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு நாங்கள் ஃபேமிலி கவுன்சிலிங் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என் பேர் மைக்கேல் ஆண்டனி, நான் இங்கே ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். பேஷண்ட் அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் போய் இமீடியட் நாங்கள் வைட்டல் செக் பண்ணி பார்ப்போம். வைட்டல் செக் பண்ணதுக்கப்புறம் ஹெட் ஃபுட் அசஸ்மெண்ட் நாங்கள் பண்ணி பார்ப்போம். பண்ணதுக்கப்புறம் பேஷண்டோட ஃபேமிலி கிட்ட அவங்களோட ப்ரெசன்ட் கம்ப்ளைண்ட், பாஸ்ட் கம்ப்ளைண்ட், அவங்க சர்ஜரிக்கு ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிப்போம். ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் சைக்காட்ரிஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஃபிசிஷியன் இன்ஃபார்ம் பண்ணுவோம். தென் ஜென்ரல் ஃபிசிஷியன் சைக்காட்ரிஸ்ட் சொல்கிற ஆர்டரை இமிடியேட் நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம். எப்பவும் நாங்கள் வந்து பேஷண்ட் கூடயே நாங்கள் இருப்போம். அந்த டைமில் பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனே நாங்கள் ரெட்டிஃபை பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு ஒரு ஈஸியாக டைஜஸ்டான சத்தான ஃபுட்டு மட்டும் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த டைமில் டெய்லியும் நாங்கள் போய் பேஷண்ட்கிட்ட செல்ஃப் கேரில் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணிப்போம். இங்கே இருக்கும்போது ஃபேமிலி கிட்ட ஏதாவது மெடிசன்ஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று நாங்கள் கிளாரிஃபை பண்ணிப்போம். பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது மெடிசனை பற்றி பேஷண்ட் கிட்டையும் பேஷண்டோட ஃபேமிலி கிட்டையும் மெடிசன் பற்றி வரனால தெளிவாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். இங்கே எவ்வளோ பேஷண்ட்ஸு ட்ரீட்மெண்ட்டில் வந்திருக்காங்க, குணமடைஞ்சு போயிருக்காங்க. அந்த குணமடைஞ்ச பேஷண்ட்டோட ஃபேமிலி கிட்ட நாங்கள் ஃபாலோஅப்பில் தான் இருக்கோம். என்ன கேட்போம் அப்படின்னா எப்படி இருக்காங்க, என்ன இப்போ அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களா, வேலையில் இருக்காங்களா, குடும்பத்தோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்போம். அவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப அது நிறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கேசஸ் வந்து வெளியே பார்க்கவே முடியாது, சரி பண்ணவே முடியாது அப்படின்ற கேசஸ்லாம் அந்த ஃபேமிலியோ பப்ளிக்கோ சொல்லியிருக்காங்க. இவங்களை சரி பண்ணவே முடியாது அப்படின்ற கேசஸையும் நாங்கள் இன்னைக்கு சரி பண்ணி அவங்கள ஒரு நார்மலான லைஃப்பை இப்போ வாழ்கிறதுக்கு நாங்கள் வழிவகுச்சிருக்கோம். டிசம்பர் 2019 20 பெட்டட் சென்டராக நாங்கள் ஆரம்பித்து இப்போ இந்த வருஷம் 50 பெட்டட் சென்டராக நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஜீவரக்ஷையில் நாங்கள் இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேலும் நாங்கள் இதை தான் பண்ண போகிறோம். ஹாய், என் பேர் அனிருத். நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எனக்கு வந்து 29 வயசு ஆக போகுது இந்த வருஷம் வந்தால். நான் ஜீவரக்ஷாவுக்கு வந்து 2023 மார்ச்சில் வந்தேன். எனக்கு வந்து நிறைய கோவம், குடிப்பழக்கம், கஞ்சா யூஸ் பண்ணுற பழக்கம், அதுக்கப்புறம் ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருந்தேன். யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல. என் அம்மா அப்பா கிட்டையும் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கினேன். வீட்டில் அடிக்கடி சண்டை போடுவேன், அம்மா அப்பாவோட சண்டை வரும். எதுக்கு சண்டை போடுறேன்னே எனக்கே தெரியாது. என்ன அறியாமே எனக்கு நிறைய கோவம் வரும். இதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நான்
ஜீவரக்ஷைக்கு வந்து நான் 6 மாதம் இங்கே இருந்தேன். என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பாலா சார், ராகேஷ் சார், சாய் மேம், இங்கே இருக்கிற நர்சஸ், கவுன்சிலர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எனக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஒழுங்கான மாத்திரை கொடுத்தாங்க, நல்லா தூங்கினேன், சாப்பிட்டு தூங்கினேன், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நான் இங்கே இருந்தேன். என் உடம்புல இருக்கிற அத்தனை ட்ரக்ஸும் என்னை விட்டு வெளில போய் நான் நல்லா டீடாக்ஸ் ஆனேன். நான் வந்து பாடி பில்டிங் பண்ணுறதுனால நிறைய ஸ்டெராய்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா முடி கொட்டிச்சு நிறைய, ரொம்ப வெயிட் போட்டேன், நல்லா ஸ்ட்ராங் ஆனேன். பட் எனக்கு வந்து ஹாப்பினஸ் போயிடுச்சு. லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் நான் இழந்துட்டு, வேலையும் இழந்துட்டு, நான் வீட்டில் வேலை இல்லாமல் உட்காந்துருந்தேன் ரொம்ப நாளாக. இப்போ தான் நான் வந்து ஜெர்மனிக்கு போகிறதுக்காக படிச்சுட்டு இருக்கேன். மே ஜூனில் வந்து கிளம்பலான்னு இருக்கேன். வீசா வந்துட்டு இருக்கு, வீசாக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் வீட்டில். அம்மா அப்பாவோட இப்போ ரிலேஷன்ஷிப் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஜீவரக்ஷைக்கு வந்த அப்புறமா. இதுக்கு முன்னாடி ஜீவரக்ஷைக்கு வரதுக்கு முன்னாடி அம்மா வந்து எங்கிட்ட பேசவே மாட்டாங்க. நேற்றுக்கு தான் நான் என் அம்மா கிட்ட பேச, நல்லா இருக்கியாடா, எப்படி பண்ணிட்டு இருக்க, நல்லா படிச்சுட்டு இருக்கியா, கோவப்படாத, நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, வாக்கிங் பண்ணு, இதெல்லாம் நல்லா அட்வைஸ் கொடுக்குறாங்க அம்மா அப்பா. நான் அவங்க கொடுக்குற அட்வைஸ்னா நான் கேட்டுட்டு இருக்கேன். இங்கே நான் வந்து கவுன்சிலர்ஸ் கிட்ட பேசும்போது இவங்களும் எனக்கு சூப்பராக அட்வைஸ் கொடுக்குறாங்க. வெளிநாட்டுக்கு போனாலும் நீங்க வந்து எங்களோட கன்சல்ட் பண்ணலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஐ திங்க் இட்ஸ் அ வெரி affable சென்டர், வெரி ஃப்ரெண்ட்லி பீப்புள். ஸோ மற்ற சென்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இங்கே வந்து எனக்கு அந்த மாதிரி இல்லை. என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் சொல்லுவாங்க. எனக்கு ஏதாவது கோவம், இல்லை ஏதாவது ஒரு பயம், ஏதாவது ஒரு உணர்ச்சி இருந்ததுன்னா நான் அதை பற்றி உங்ககிட்ட பேசும்போது அதுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது. ஸோ நிறைய விஷயங்கள்ல வந்து என் வாழ்க்கை முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே மாறி இருக்கு. நான் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கேங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஹலோ, குட் மார்னிங். நாங்கள் வந்து ஜீவரக்ஷைக்கு வந்துட்டு பிரேதாங்கிற டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து இங்கே சொன்னாங்க. ஸோ நாங்கள் அவங்கள போய் எங்கள் ஆத்மாவில் பார்த்தோம். ஸோ எங்கள் ரிலேட்டிவ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்காக நாங்கள் போய் பார்த்தோம் அங்கே வந்துட்டு. ஸோ நாங்கள் பார்த்தப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் இன்டோர் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சோம். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கை ஃப்ராக்சராக இருந்தது. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபீமேலுங்கிறனால எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெசிடேஷன் இருந்தது, நம்ம எங்கே போகிறது, எங்கே சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் எனக்கு வந்து நாங்கள் சென்னையில் இருக்கிறனால எங்களுக்கு வந்து சென்னையாகவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்த்தோம். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஜீவரக்ஷையை வந்து எங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேற பில்டிங்கில் வளசரவாக்கம்ல இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அங்கே நான் போய் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தப்போவே ஒரு ட்ரஸ்ட் எனக்கு வந்து பில்ட் ஆச்சு. சரி, ஓகே, நாங்கள் வந்து எப்போ வந்தாலும் கேமராவில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வாடன்னு சொன்னது வந்து அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு இருந்தது. ஸோ நம்ம வந்து ஃபீமேலுங்கிறப்ப சேஃப்டி எப்படி இருக்கும், சேஃப்டி தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி இருந்தது. ஸோ சேஃப்டி வந்து எனக்கு வந்து ஸோ எப்போ வந்தாலும் கேமராவில் காட்டுவாங்கிறப்போ ஸோ அப்போவே எனக்கு தெரிஞ்சது ஓகே ஃபைன், சேஃப்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஸோ 1 year வரைக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தப்போ ஓகே, ஷி வாஸ் இம்ப்ரூவிங். அந்த ஒரு இது வந்து ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்ங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்பவுமே இருக்க தான் செய்யும் வந்துட்டு. ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆகி வீட்டுக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க, மெடிசின்ஸில் இருக்காங்க அண்ட் ஷீ இஸ் டூயிங் குட். நம்மளால வந்துட்டு வீட்டில் we can able to handle much better இன்னைக்கு வந்துட்டு. ஸோ கம்பேரிங் வித் how it was a year back. ஸோ நம்ம வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் நமக்கு தெரியுது வந்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீமேலுக்கு வந்து ஒரு நல்ல சேஃபான ஒரு இடமா நான் இதை பார்க்குறேன் வந்துட்டு. ப்ளஸ் ஃபுட் வைஸ்மே அவங்க வந்து ரொம்ப பெருசாக எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் சொல்லலை, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க வந்துட்டு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்களும் நிறைய கேட்டு பார்த்தோம். ஸோ எனக்கு வந்து பெருசாக எதுவும் ட்ராபேக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஐ ஃபீல் லைக் இட்ஸ் அ சேஃப் பிளேஸ் ஃபார் விமன். ஸோ தட்ஸ் இட். என் பேர் ரேகா. சாமிநாதன் வந்து எனக்கு வந்து தம்பி. இந்த ட்ரிங்க்ஸ்னால ரொம்ப வாழ்க்கை வீணாக போயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் தான், கல்யாணம் முன்னாடி குடிச்சிட்டு இருந்தான். கல்யாணம் பண்ணால் திருந்துவாங்கன்னு சொல்லி சொன்னான்னா கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணம் பண்ணி ரொம்ப ட்ரிங்க்ஸ் அதிகமாகிடுச்சு. அதிகமானதுனால அவன் சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போயிட்டான். பிக்ஸ் வந்துச்சு, பிக்ஸ் வந்தோன்னா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டான். நிறையா ஹாஸ்பிட்டலெல்லாம் தேடினதுக்கப்புறம் நெட்டில் இதில் பண்ணது பார்த்து வந்து ஜீவன் ரக்ஷன் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். அதில் சேர்க்கும்போது ரொம்ப கண்டிஷன் ரொம்ப மோசமாக தான் வந்தான். 1 மாதத்துலேயே பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அப்புறம் இன்னொரு மாதம் அவங்களே வந்து இன்னொரு மாதம் போட்டால் நல்லதுன்னாங்க. 2nd மந்த் போட்டதுக்கப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. கோவம் குறைஞ்சிருக்கு. வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டோம். அழைச்சிட்டு போய் 15 நாள் ஆகுது. அங்கே போய் நல்லா எங்களுக்கு கோஆப்ரேட் கொடுக்குறோம். குடிக்கிறது இல்லை, கோவம் குறைஞ்சிருக்கு. வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கோம். 15 நாள் கழிச்சு ஒரு வாட்டி வந்திருக்கோம். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ வணக்கம், என் பேர் கோபிகண்ணன். எனக்கு வந்து சைக்கோசிஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்தேன். இப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. எனக்கு எப்படி இருக்குன்னா குரல் கேட்குறோம், கேட்டால் பேசுகிற மாதிரியே ஒருத்தர் இது பண்ணோம். நான் அது மூலிமா அப்படியே இது பண்ணிக்கிறேன், மனசுக்குள்ளே பேசுகிற மாதிரி, எனக்கு நானே பேசிக்கிற மாதிரி. நான் லாஸ்ட்டு ஒரு 3 வருஷம் வந்து சவுதி போயிட்டேன், யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல், மெடிசன் கூட எடுக்காமல். அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தது அந்த நோய் எனக்கு. அதுக்கப்புறம் சவுதியிலேருந்து எனக்கு திருப்பி
கூட்டின்னு வந்து 4 மந்த் இது வச்சு நான் ஏற்கனவே 3 டைம் இருந்துட்டேன். இது 3ஆவது டைம் வேறு இருந்தேன். இப்போ ஓகே, நான் இப்போ ரொம்ப நார்மலாக இருக்கேன், ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இது வந்து ஜீவரக்ஷையில் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க, எல்லாம் கிளியர் பண்ணி அனுப்புகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போ என் வாழ்க்கையில். நீங்களும் வந்து உங்களுக்கு இருக்கிற மனநோய் வந்து ரொம்ப ரொம்ப இது ஓப்பனாக சொல்லணும்னா வந்து மைண்ட் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு தனியாக ரெஸ்ட் வேணும். ஆனால் என்ன ஒன்று நம்ம இதுக்கு தனியாக ரெஸ்ட்னா ஜீவரக்ஷை, அதாவது இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி அதில் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் போதும். நீங்கள் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஏரியா இதில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், மெடிசன் போடணும். மெடிசன் போட்டால் தான் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஆனால் இது வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறா தப்பாக ஒரு இடத்துல வந்து இருக்கிறோம், தப்பாக நான் வந்து மென்டல்னு ஒரு இது அந்த மாதிரி மாற்றி இது பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்கன்னா எதுவுமே டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. இது ஒரு வியாதி கிடையாது, இது ஒரு நார்மலாக மனுஷனுக்கு ஒரு நோய் தான் இது. ஆனால் இது வந்து ரொம்ப வந்து அசிங்கமாக நினைச்சிட்டு எங்கேயும் இது பண்ணாது, ஸ்ட்ரெஸ் மனசுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிடுச்சுன்னா வந்து சூசைடுக்கு தான் அட்டன் இது ஆகுது. அதனால அதெல்லாம் இது பண்ணாதீங்க. நார்மலாக இங்கே வந்துட்டு இந்த ஜீவரட்சை இந்த இது நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு. நீங்கள் வந்து உங்கள் உடம்பை பார்த்துங்க. இங்கே வந்து ஒரு 2 மாதம் 1 மாதம் தங்கி ரெஸ்ட் எடுங்க, மெடிசன் போடுங்க. மெடிசன் எடுத்தாலே நிறைய இது க்யூர் ஆகிடும் உடம்புக்கு. வணக்கம். நான் ஜீவரட்சையில் வந்து என் மகனை காட்டிக் கொண்ட பொழுது விரிவான ஒரு நல்ல உரையாற்ற வேண்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். என் மகனை கொண்டு வந்து இங்கு ஜூலை மாதத்திலே கொண்டு வந்து சேர்த்த பொழுது அவன் நிலை குலைந்து போயிருந்தான். அவனை நல்ல சொந்தங்கள் போல், அண்ணன் தம்பிகள் போல், அக்கா தங்கைகள் போல் அவனை நல்லா அரவணைத்து நல்ல அன்பையும் பாசத்தையும் பொழிய செய்து நல்ல முறையிலே மருந்துகள் எல்லாவற்றையும் கொடுத்து நல்ல முறையிலே உணவளித்து நல்ல முறையிலே உறங்க வைத்து அவனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல முறையிலே கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆண்டவனுக்கு மிகவும் நன்றி. இந்த ஜீவரட்சையை நல்லபடியாக மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்வேன்.